கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மாதிரி 5Hல் லித்தியம்-அயன் பேட்டரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லித்தியம்-அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். மொத்தமாக நான் 6 லித்தியம்-அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு 20 amps BMS எடுத்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவுக்கு வயர் எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்மளோட பேட்டரியோட பாடி செய்கிறதுக்காக PVC ஷீட் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 நெட் போல்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்டரியை இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறேன். ப்ளஸ்லாம் ஒரு சைடு, மைனஸ்லாம் ஒரு சைடு வர மாதிரி. ஸோ பாருங்கள், எல்லா பேட்டரியும் ஒட்டிட்டேன். இப்போ இந்த பேட்டரியெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஒட்டணும். ஸோ அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். இதில் இருக்க ப்ளஸ் மேல் சைடு வர மாதிரியும், அப்புறம் இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு அதில் இருக்க மைனஸ் கீழ் சைடு வர மாதிரியும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு இதோட ப்ளஸ் மேலே வர மாதிரியும் வச்சு, ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பிடுங்கிட்டு வந்தாலும் பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே டேப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பேட்டரியை ஓட்டியாச்சு. இப்போ இந்த பேட்டரிக்கு வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா, நம்ம ஒட்டின ரெண்டு பேட்டரியும் பேரலர் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அதுலேருந்து சென்டரில் அப்புறம் கடைசி பேட்டரிக்கு சீரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் இதுக்கு மேலே சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த வயரை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த கம்பியை தான் யூஸ் பண்ண போகிறேன். மேலே பாருங்கள், மேலே இருக்க இந்த கம்பிக்கு மேலே இருக்க இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கம்பியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட கம்பி இல்லைன்னா வயரை இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வயரை இந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், வயர்லாம் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியோட மைனஸ் இதுதான். இதை ரெண்டும் பேரலர் பண்ணியிருக்கேன். அப்படியே இங்கேருந்து வந்தோம்னா இது இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ்ஸு, இதை சீரீஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸை இந்த பேட்டரியோட மைனஸில் வச்சு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சைடு பேட்டரியோட ப்ளஸ்ஸு இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதில் இந்த பிஎம்எஸை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துப்போம். ஸோ சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎம்எஸை இந்த இடத்துல வச்சு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இதை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சால்ட்ரிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படி சால்ட்ரிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிஎம்எஸில் எப்படி லைன் கொடுக்கணும்னா, ஸோ இதான் மைனஸ்ஸு, இது பேட்டரியோட மைனஸை இந்த ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்க இடத்துல சால்ட்ரிங் பண்ணணும். அப்புறம் இந்த மைனஸ், இந்த பேட்டரியோட ப்ளஸ் இந்த சைடு இருக்கும், இது எடுத்துகிட்டு இந்த 4.2ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு இந்த இடத்துல 8.4ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணணும். அப்புறம் கடைசியாக இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு இந்த 12.5ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ நான் இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பிஎம்எஸ்க்கு லைன் கொடுத்தாச்சு. இப்போ பிஎம்எஸில் 12 வோல்ட் அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஸோ மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிஎம்எஸில் ப்ளஸ் மைனஸ்னு இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அதான் இதோட அவுட்புட் லைனு. ஸோ பாருங்கள், நமக்கு 11 அவுட்புட் வருது. ஸோ அவ்வளோதான், பேட்ரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரிக்கு பாடி செய்யணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி ஷீட் எடுத்துகிட்டு இதை ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பேட்டரியை வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அளவு எடுத்து ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 6 பீஸை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன்.
ஸோ பாருங்கள், பிவிசி ஷீட்டை யூஸ் பண்ணி பாக்ஸ் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்ச இந்த பேட்டரியை இந்த பாக்ஸில் வைக்கிறது தான் மீதி வேலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு ஷீட் வச்சுருக்கேன். ஏன்னா இது மேலே மூடுறதுக்காக இன்னொரு ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த இடத்துலையும் சின்ன சின்ன 2 ஹோல்ஸ் போட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த 2 போல்டையும் இந்த பிவிசி ஷீட்டில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளோட இந்த பிஎம்எஸ்ல இருக்க அவுட்புட் லைனை வந்து இந்த 2 போல்டுலையும் சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த பிஎம்எஸ்லேருந்து வர அவுட்புட் ஒயரை வந்து இந்த நெட் போல்ட்டில் வந்து வச்சு சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பேட்டரியை வந்து இந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி உள்ளே வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ வந்து அவுட்புட் லைன் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், 11.15 அவுட்புட் வருது. இந்த பேட்டரியில் இந்த சைட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பிசுறு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இந்த சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து ரெட் அண்ட் பிளாக்கில் வந்து ஸ்கெட்சை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த பேட்டரியில் இருக்க இந்த சைடெலாம் தேய்ச்சி எடுத்துட்டேன். அப்புறம் மேலே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பேட்டரி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட் ஒயரும் மைனஸ்க்கு வந்து பிளாக் ஒயரும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 12 வோல்ட் லைட் எடுத்துக்கிறேன். இப்போ இது லைட், இப்போ அந்த லைட் எரியுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளஸ்ஸுக்கு ரெட்டு, மைனஸுக்கு பிளாக்கு. ஸோ பாருங்கள், சூப்பராக எரியுது.